முருகேந்திரன் அவர்களால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குரு பெயர்ச்சி சொல்லி வருகிறோம். அந்த விதத்தில் இப்போது மிதுனராசி அன்பர்களே, கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து ஜென்ம குருவாக பல இடர்பாடுகளை தந்து கொண்டிருந்தார். குரு வந்து கெடுத்தார், சனி பார்த்து கெடுத்தார் என்ற வகையில் உங்களுக்கு ராசியிலே ஓராண்டு காலமாக குரு வந்து சில உடல் உபாதைகளையும் மனக்குழப்பங்களையும் முடிவெடுக்க முடியாத தன்மையும் தந்து கொண்டிருந்தார். இப்போ அவர் நாளைக்கு 26ஆம் தேதி மே 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சமடைய போகிறார். இது மிதுன ராசிக்கு மாபெரும் யோகமாகும். மிதுன ராசிக்கு குரு 7ஆம் ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியம், களத்திரத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி உச்சமடைவது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறது. அரசு வேலை எதிர்பார்த்திருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு அரசு வேலைக்கு அதிக வாய்ப்புண்டு. விரும்பிய இடமாற்றம் வேண்டுமென்று நினைக்கிறவர்களுக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்வையிடுவது ரொம்ப அற்புதமான காலம். குரு உச்சமடைவதால் மனைவி வழியில் இன்பமும் மனைவி அல்லது நண்பர்களில் நல்ல செய்திகளும் கிடைக்கப்படுவீர்கள். இந்த ஓராண்டு காலமும் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வாக்கு சாணம் புனிதமடைகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற எல்லா விதத்திலேயும் இந்த குரு அருள் புரிவார். அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், நோய் போன்றவைகள் எல்லாம் அகலும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்தை பார்வையிடுவதால் இதுவரைப்பட்ட அவமானங்கள், வேதனைகள், உடல் உபாதைகள் இவை அனைத்தும் மாறி கிடைக்கும். 9ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இப்போது அங்கே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். 10ல் இருக்கும் சனிக்கு குருவின் பார்வை கிடைப்பது ரொம்ப விசேஷம். இதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஓராண்டு சகல விதத்தில் நன்மை அடைபெறுகிறது. நீங்கள் குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றியடையுங்கள்.